ஹாய் எவ்ரிவன். இது முடிக்க நம்ம பர்ஃபெக்ட் மேரேஜ் ரிவெஞ்சில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயினோட அம்மாவும் மீட் பண்ணுவாங்க. அது முடிக்க பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ மீட் பண்ணோடனே ஹீரோயினோட அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, இதனால தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட முன்னாடியே, ஹானுஜி மாதிரி ஒரு பொண்ணு ஃபேமிலிக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அதே மீறி அவளை கட்டிட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பற்றி ரொம்ப நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்கா. அப்போது ஹீரோட அம்மா கேட்குறாங்க, உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸாகவே இல்லையா, நம்ம பொண்ணோட லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் தானே இந்த ஃபேமிலியோட எல்டர், அப்படி இருக்கும்போது நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இந்த பொம்பளை நடிக்கிற அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. சரி, ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த ஸ்டெப் மாம் சொல்லிட்டு இருக்கா, வேறு என்ன பண்ணுறது, டிவோர்ஸ் தான் பண்ண முடியும். இப்படி ஒரு மேரேஜ் பண்ணவங்கள ஒன்றா இருக்கவா வைக்க முடியும். ஓகே சொல்லுங்கள், எப்போ டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் பிரித்து வைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் ஹானிஜவையும் சியோடோஹக்கையும் பிரித்து வைக்கணும்னு நினைக்கல, சியோஜங்குக்கையும் யூராவையும் தான் பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேர் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான பேராக இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னோடனே இந்த அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் சரியான விஷயத்தை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா ஹானிஜியோட மேரேஜில் எப்படி அவங்க கான்ட்ராக்ட் போட்டாங்களோ அதே மாதிரி நானும் ஒரு கான்ட்ராக்ட் வைக்க தான் செஞ்சேன். என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளில் நீ என்னோடய பையனை டேஜா க்ரிப்க்கு மறுபடியும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ப்ளேம் பண்ணணுன்னா என்னையே தானே ப்ளேம் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அவங்களோட டிவோர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளப்ப இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. உடனே சியோஜங்குக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் அம்மா இப்படிலாம் பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னேன். என்னோடய அம்மா என்னோடய தம்பியோட சைடில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவனும் புரிஞ்சுக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, அடுத்த காயை நம்ம கரெக்டாக நகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யூராகிட்ட சொல்கிறான். யூஜுவை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நம்ம கீழே தள்ளணும், அதுதான் நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு சொன்னோடனே அவன் இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் நெக்ஸோட தங்கச்சி இருப்பா இல்லையா, அவகிட்ட தான் ஃபோன் பண்ணி இன்னும் யூஜுவை பற்றி நிறைய ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல அவளும் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கா. இங்கே சியோஜங்குக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவனோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் ஃபேமிலி எல்லாரையுமே ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஃபேமிலியாக எல்லாருமே கேதர் ஆகிறாங்க. சியோஜங்குக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறான், என்னோடய தம்பி எந்த ஒரு ரீசன்லனாலுமே அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கலாம், அதை பற்றி நான் எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்கக்கூடாது தான். ஸோ அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. அட் த சேம் டைம் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக என்ன யூராவையும் பற்றி நீங்கள் மறந்துடக்கூடாது. நாங்கள் 2 பேருமே எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இங்கே ஹீரோக்கும் வந்துடுது. அவன் நீ பண்ணது தப்புன்றது உனக்கு தெரியுது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை வர ஆரம்பிச்சிருது. இந்த சண்டையில் சியோஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீ எப்போயுமே இப்படி தான், ஃபஸ்ட்டு என்ன நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணேன், இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹீரோ மொத்தமாக அவனோட எல்லா கூலையுமே இழந்துட்டான். யார் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணது, நானா? ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த நீ இத்தனை வருஷம் ஆகி யார்கிட்டையுமே சொல்ல போகிறதில்ல அப்படி தானே? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை, நீ இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம், இந்த வார்த்தை தானே நீ அன்றைக்கி என்னை பார்த்து சொன்ன, அது மட்டுமா பண்ண, நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீ அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு வெளியே வந்தவொடனே நல்லவனை நடிச்சுட்டு எல்லாருக்கிட்டே நான் தான் அவனை தள்ளிவிட்டேன்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணிட்டேன், இதுதானே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவன் நீ மாற்றி பேசுகிறீல அப்படின்னு சொல்ல, இதுக்கான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் எடுத்து வைக்கிறான். அப்போ அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க, அன்றைக்கி நாங்கள் செக் பண்ணும்போது சிசிடிவி எதுவும் கிடைக்கலையே அப்படின்னோடனே, அன்றைக்கி நம்ம சிசிடிவியை கரெக்டாக கவனிக்கவே இல்லை, ஆனால் சில வருஷங்களுக்கு அப்புறமா நான் அங்கே போய் சர்ச் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தனியாக வாங்கி வச்சுக்கிட்டேன். அந்த ஃபுட்டேஜை எடுத்துக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட தான் போனேன். அம்மா கிட்டே போய் என்னோடய நேமை கிளியர் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டேன். அன்றைக்கி அவங்க அப்படி ஒரு வேலையை நான் பண்ணிவிட்டேன், எல்லாருமே என்னை ஸ்டெப் மாமா மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னோடய அம்மாவே எனக்கு அகெயின்ஸ்டாக இருந்ததுனால நான் என்னோடய ஃபேமிலியே கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது இந்த விஷயம். இதனால ஹீரோ தான் அவனோட அண்ணாவை கொலை பண்ணான் அப்படி சொல்லி நினச்சிட்ருப்பாங்க. பட் இங்கே என்னென்னா அது அப்படியே மாற்றி நடந்திருக்கு, அந்த பையன் தான் இவனை ப்ளேம் பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரியுது. அதுவும் இல்லாமல் போன எபிசோடில் காமிச்சிருப்பாங்க இல்லையா, ஹீரோ மண்டி போட்டு கெஞ்சி கேட்கும்போது, நான் இதுக்கு முன்னாடி கேட்ட ஃபேவர் தான் நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுதான் அது அப்படின்றது தெரியுது. நெக்ஸ்ட்டு இதை பற்றி சியோஜங்குக்கு ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்கிறதுல அவன் மேலே தான் தப்பு இருக்குன்றதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ பாட்டு இருந்துச்சு, அந்த ஃபோன் ஒரு நிமிஷம் கூட அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு உடச்சிட்டு, தேவையில்லாத விஷயங்களை மட்டுமே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி உங்களுக்குலாம் கவலையே இல்லைல்ல, நான் அவங்க 2 பேர்கிட்டையுமே முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க.
நானும் ரொம்ப வருஷமாக அவங்க 2 பேர்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன், சண்டை போடாதீங்க, நீங்கள் 2 பேருமே அண்ணன் தம்பி அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதை கேட்கவே தயாராக இல்லை. இந்த வயசானவங்க சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்கீங்க. சரி, நீங்கள் அப்படி நினச்சிட்டு போங்க. நான் அவங்க 2 பேரையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நியூவாக ஒரு டாக்டிக் யோசிச்சிருக்கேன். நீங்கள் 2 பேரும் முடிஞ்ச அளவு சண்டை போடுங்க. சண்டை போட கடைசியில் யார் வின் பண்ணுறான்னு பார்த்துருவோம். அப்படி தானே? அதானே உங்களுக்கும் பிடிக்கும். நான் அவங்க 2 பேரையுமே தேஜா குரூப்பில் 1 இயராக ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறேன். அந்த 1 இயர் எண்டில் 2 பேரில் யார் பெஸ்ட் கேண்டிடேட் அப்படின்றத பார்த்து நானே அவங்கள தேஜா குரூப்போட சக்ஸஸராக அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ஸோ 2 பேரும் ஃபைட்டுக்கு ரெடியாக இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு ஹீரோ வீட்டுக்கு போனோடனே ஹீரோனை ஹக் பண்ணிக்கிட்டு நான் அகெயின் தேஜா குரூப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்கான். நீ என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் நான் தைரியமாக இந்த டிசிஷன் எடுத்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஆயிடுது. நெக்ஸ்ட் டே என்னென்னா ஆஃபீஸில் போயிட்டு சிஹேக்க அவனோட கேபினுக்கு வர சொல்கிறான். வந்தோடனே யூஜுவை பற்றி எவ்வளோ ரூமர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீயும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் நீயும் தானே இன்வால்வ் ஆகிருக்க, அவள் ஒருத்தனை விட்டுட்டு என்கிட்ட வந்தா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அதை டேக் டவுன் பண்ணுறதுக்காக நீ எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான். ஆக்சுவலாக ஹீரோவுக்கு இதுக்கு பின்னாடி யார் இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வேகுவாக ஒரு கெஸ் இருக்குது. அதனால தான் அவனை கூப்பிட்டு கேட்டுட்ருக்கான். ஸோ இதுக்கு பின்னாடி யூரா தான் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுமா நீ இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது யூராவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி அவன் கொஞ்சம் தயக்கத்தோட ஆன்சர் பண்ணுறான். என்ன லவ்வா? அவளையா? அவள் லைஃப்பில் இன்னொரு பையன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுன்னு இவளை லவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்டவுடனே இங்கே இவனுக்கு ஷாக்காக இருக்குது. ஆக்சுவலாக அவள் இவனை விட்டுட்டு போனாலுமே இவனுக்கு அவன் ஞாபகமாக தான் இருக்கும். இப்போ யூரா வேற ஒரு பையனோட இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஷாக்காக இருக்குது. நீ நம்பலனா அதை நீயே செக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நான் அவங்ககிட்ட இன்னொரு விஷயத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஃபுட்டேஜை காமிக்கிறான். அது என்ன அப்படின்னா ஈஹேக்கு ஹீரோட வீட்டுக்குள்ளே போய் அந்த மேரேஜ் கான்ட்ராக்டை எடுத்திருப்பான் இல்லையா, அந்த வீடியோ தான் இது. இது என்னோடய வீட்டுக்கு முன்னாடி இருந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றது உனக்கே தெரியும். என்னோடய பர்மிஷன் இல்லாமல் என்னோடய வீட்டுக்கு போயிருக்கேன். இதை வச்சு கண்டிப்பாக நான் அவனோட மேலே எவ்வளோ பெரிய கேஸ்னாலும் போட முடியும். அதுவும் இல்லாமல் எனக்கு அகெயின்ஸ்ட் அவனால் வின் பண்ணவே முடியாது. நல்லா யோசிச்சுக்கோ. யூரா பண்ண தப்ப சொல்ல போறியா, இல்லை நீ மாட்டிக்கிட்டு கம்பி என்ன போறியா? அதுவும் அந்த பொண்ணு உன்னை பற்றி கவலையே படாத போது நீ எதுக்காக அவளை பற்றி கவலைப்படுற அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறான். இங்கேவே அதை பற்றி யோசிச்சுட்ருக்கான். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து சீனை கட் பண்ணி யூஜுவை காமிக்கிறாங்க. அவளோட குக்கிங் கிளாஸ் டீச்சரை பார்க்க வந்திருப்பாள். என்னென்னா அவள் இந்த குக்கிங் கிளாஸில் சேர்ந்ததே ஹீரோட அம்மாவை எப்படியாவது அவங்க மேரேஜ்க்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்ற மோட்டிவில் தான். இப்போ அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அவள் பார்த்துக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது அப்படின்றதுனால அந்த குக்கிங் கிளாஸ்லேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுத்திருப்பான். அதை பற்றி அவங்கக்கிட்ட சொல்ல தான் வந்திருப்பான். அப்போ சொல்கிறான், என் லைஃப்பில் சின்ன வயசில் நடந்த ஒரு சில இன்சிடெண்ட்டால் நான் ஒருத்தங்க மேக் பண்ண ஃபுட்டை சாப்பிடவே மாட்டேன். எனக்கு ஒரு அஷூரன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டாக நான் ஜோஹக் மேக் பண்ண ஃபுட்டை தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா உங்களோட ஃபுட்டை சாப்பிடும்போது எனக்கு அதில் ஒரு கேர் இருக்க மாதிரி அடிக்கடி ஃபீல் ஆகும். அண்ட் ஐ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். அப்படி ஒரு ஃபுட்டை மேக் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக பேசுகிறான். ஏன்னா இவங்க இங்கேருந்து கொஞ்சம் நாள் 2 பேருமே கொஞ்சம் பாண்டிங் ஆகிருப்பாங்க. அந்த குக்கிங் கிளாஸ் டீச்சர் எப்போயுமே மேலே ரொம்ப கேரிங்காகவும் இருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸை விட்டு போகிறத நினச்சி அவளுக்கு கொஞ்சம் கவலையாகவே இருக்கும். அட் த சேம் டைம் அவளுக்கு வேலை இருக்குது அப்படின்றதுனால அவள் போயே ஆகணும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி உனக்கு ஃபேர்வெல் கிஃப்டாக நானே என்னோடய கையால் நான் குக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணுறாங்க. அப்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஏப்ரல் எடுத்து மாட்டும்போது அவங்க கையில் ஒரு தேக்காயம் இருக்கிறத கவனிச்சிட்டு அதை பார்த்துட்டே இருக்கும்போது இது எனக்கு சின்ன வயசில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டால் வந்தது. நீ நினைக்கலாம் எதுக்காக நான் இதை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மறைக்காமல் இருக்கேன்னு சொல்லிட்டு. சில காயங்கள் நமக்கு வலிகளை கொடுத்துருக்கோம். அந்த வலிகள் எப்பயுமே நம்ம மறக்கணும்னு நினச்சாலுமே மறக்க முடியாது, அப்படி தானே? ஸோ நான் அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த காயத்தோட தழும்பை அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹீரோயின் அதுக்கான டீப் மீனிங் புரியுது. அட் த சேம் டைம் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியலை. சரின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். அப்புறமா அவங்க ஃபுட் செஞ்சு தர அதை சாப்பிட்டுட்டு அவள் அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறான். அங்கேருந்து கிளம்பி ஹீரோவோட கிராண்ட்மாவை தான் பார்க்க வரா. அவங்க வீட்டில் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ அவங்க ரிலாக்ஸிங் சேர்லேருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் அங்கே குக் பண்ணிகிட்ருக்கா. அவங்க இவ சடனாக குக் பண்ணுறதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அப்போது ஹீரோயினே சொல்கிறா, எனக்கு என்னோடய லவ்வையும் கிராட்டிடியூடையும்
ஃபுட் மூலமாக இல்லாமல் வேறு எது மூலமாக காமிக்க அப்படின்றது தெரியலை. ஏன்னா டியோஹக் என்னோடய லைஃப்பில் ஒரு மிராக்கிள். என்னால் சாப்பிடக்கூட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலமையில நான் இருந்தப்ப அவனோட ஃபுட்டு தான் எனக்கு உயிர் கொடுத்துச்சு. அவனுக்காக தான் நான் குக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கவே செஞ்சு குக்கிங்கும் கற்றுக்கிட்டேன். ஸோ அவன் மேலே எனக்கு இருக்க லவ் நீங்கள் எல்லோரும் நினைக்கிறத விட அதிகமானது. அதை எப்படி எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியலை. அதனால தான் நான் இத்தனை நாளாக எது எனக்கு வராது, எது என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு நினச்சனோ அந்த ஒர்க்கை பண்ணி உங்ககிட்ட நான் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என் லைஃப் ஃபுல்லாக உங்கள் கூட இருந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பொண்ணை நடந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான ஒரு சின்ன ஸ்டார்டிங்காக இதை நான் குக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அவங்களும் அதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு இதில் உப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹீரோயின் வேகமாக போய் உப்பு எடுத்துகிட்டு வர்றா. அதை சாப்பிட்டுட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாப்பாடை தான் என்னோடய பேரனுக்கு பண்ணி போட்டுட்ருக்கேன் அப்படின்னு கேட்டவுடனே, ஆக்சுவலாக மேக்ஸிமம் உங்கள் பேரன் தான் குக் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் எப்போயுமே நல்ல சாப்பாடு தான் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்ருக்க அப்படியே அவங்களோட டைமும் முடிஞ்சிடுது. இப்போது 2 பேரும் கிளம்பி வராங்க. அப்போது அவங்க பாட்டி ஒரு விஷயம் கேட்குறாங்க, நீ இந்த பேரனை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டோடனே, நீங்கள் எல்லோரும் நினைக்கிறத விட அதிகமாகவே நான் என் கூட எப்போயுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னோடய ஸ்ட்ரென்த் எல்லாமே அவன் தான். அவன் லைஃப் ஃபுல்லாக நான் அவன் கூட இருந்து அவனை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, என் பேரனை உன்னை லவ் பண்ணுறானா அப்படிங்கும்போது, அப்படி தான் நானும் நினைக்கிறேன். ஒருவேளை உங்கள் பேர் என்ன லவ் பண்ணல அப்படின்னா எனக்காக இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா அப்படின்னு சொன்னோடனே, சரி நீ போயிட்டு வா அப்படின்னு நினச்சி வச்சிடுறாங்க. அப்போ பாட்டி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோ போய் பாட்டியை மீட் பண்ணி சில விஷயங்கள் பேசியிருப்பான். அப்போது பாட்டி கேட்குறாங்க, நீ எதுக்காக இப்படி ஒரு ரெடிகுலஸ் கான்ட்ராக்டை மேக் பண்ண, உனக்கு பணம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சா அப்படின்னு கேட்டோடனே, உங்களுக்கே தெரியும் நான் தேவையில்லாத ரீசனுக்காக கான்ட்ராக்ட் மேக் பண்ணுற பர்சன்லாம் கிடையாது. எனக்கு ஈஜுவை என் பக்கத்தில் வச்சுக்கணும்னு தோணுச்சு. அதுக்கு இது ஒரு ரெடிகுலஸான ரீசனாக இருந்தாலுமே அந்த டைம் இதுதான் கரெக்டாக பட்டுச்சு. ஒரு வேளை நானும் லவ்வில் எல்லார் மாதிரியும் இம்மெச்சூரான பர்சன் தான் போல் அப்படின்னு சொன்னோடனே பாட்டி அவனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவன் உண்மையிலே அந்தளவுக்கு லவ்வில் இருக்கானா அப்படின்ற மாதிரி. பாட்டி நீங்கள் என்ன நம்புவீங்களா என்னன்னு தெரியல, நான் சின்ன வயசுலேருந்தே நான் என் கூட நிறைய பேர் இருந்தாலுமே ஒரு ஹோமை தேடிக்கிட்டே இருப்பேன். அண்ட் ஃபஸ்ட்டு நான் அவளை பார்க்கும்போது என்னோடய மொத்த உலகமாகவும் அவள் தான் தெரிஞ்சா. அப்படி ஒரு பர்சன் என் பக்கத்தில் எப்போவுமே இருக்கணும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். இதுக்கு மேலே எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன்னு தெரியலை அப்படின்னு சொன்னோடனே அவங்க பாட்டி ஒன்றும் சொல்லாமல் விட்டுருக்காங்க. அப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு இப்போ காட்டுறாங்க. நான் என்னோடய சின்ன வயசுலேருந்தே எத்தனையோ பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன். ஆனால் என்னோடய சொந்த பேரனுக்கு அவன் ஒரு பிலாங்கிங்காக ஃபீல் பண்ணுற பிளேஸை என்னால் மேக் பண்ண முடியலை. ஆனால் என்னோடய மொத்தமே நீ தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒன்று என்னோடய ஃபேமிலியாக ஏற்றுக்காமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பாட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பையன் இவ்வளோ ரொம்ப நாளாகவே லவ் பண்ணுறான். பட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது தெரியல. அதனால தான் இவளுக்காக எல்லாமே பண்ணியிருக்கான்றது தெரியுது. அங்கேருந்து சீனை கட் பண்ணோன்னே ஹீரோயின் எங்கே வாரா அப்படின்னா அந்த மேனேஜர் இருப்பான் இல்லையா, அவன் கூட சேர்ந்துட்டு அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பழைய மெய்டை பார்க்க வராங்க. அவங்க தான் ஹீரோயினுக்கு பாய்சன் வச்சுட்டாங்க அப்படின்ற பழியோடு வெளியே போயிருப்பாங்க. அவங்கள பார்க்க வந்தால் அவங்க சின்ஸ் அதே கண்ட்ரியில் தான் இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மேனேஜர் அவங்கள கண்டுபிடிச்சு ஹீரோயினையும் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறான். அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஈஜு நீனும் உயிரோடு இருக்கியா, நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த பொண்ணு மேலே ரொம்ப பாசம் இருக்க மாதிரி தெரியுது. அப்போது ஹீரோயின் சொல்கிறான், எனக்கு இப்போ கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளை பற்றி லைட்டாக இன்ட்ரோலாம் கொடுத்துட்ருக்கா. தென் கேட்குறா, சில வருஷத்துக்கு முன்னாடி உங்களை எனக்கு பாய்சன் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே வீட்டை விட்டு போக சொன்னாங்க அப்படின்னு கேட்டவுடனே அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு பாய்சன் வச்சது நான் கிடையாது, நான் உன்னை எப்போயுமே என்னோடய பொண்ணு மாதிரி தான் பார்ப்பேன். உன்னை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பாசமே இல்லாமல் வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ நான் உனக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த லீக்கங்க எப்போயுமே உனக்கு கெட்டதாக பண்ணிகிட்டு இருந்தா. அவள் ஏன் இப்படி பண்ணா அப்படின்றதுக்கான ரீசன் எனக்கு இன்றைக்கி முடிக்க தெரியல.
அப்புறம் அன்றைக்கி ஃபுட்டை உனக்கு அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, அன்றைக்கே நீ ஃபுட்டில் பாய்சன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லாமல் விழுந்துட்ட. ஸோ அவங்க தான் அந்த ஃபுட்டை வச்சாங்க, அவங்க தான் அதில் பாய்சனும் வச்சாங்க, அதை நான் ஷேராக சொல்லுவேன், எனக்கு தெரியும் அவங்க தான் அதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஸோ அவங்க தான் இதை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் அவங்கள வேலையை விட்டு தூக்குனாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் கேட்கக்கூடாத ஒரு விஷயத்த கேட்டுட்டேன் அப்படின்றான். என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீ உடம்பு சரியில்லாமல் போனோடனே என் மேலே பழியை போட்டு அங்கேருந்து என்னை விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறமும் எனக்கு உண்மையிலே உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் உன்னை பார்க்க வந்தேன். அந்த டைம் லீ ஜங் ஹையும் அங்கே வந்தா. அங்கே வந்து உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்னா, இத்தனை தடவை நான் உன்னை ஒழிச்சுக்கட்ட ட்ரை பண்ணாலும் நீ திரும்பி திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுவ, அப்படி தானே, முன்ன மாதிரி ஒரு லீச்சை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது கேட்டவுடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அந்த டைம் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு, உனக்கும் லீ ஜங் ஹைக்கான கனெக்ஷன் ரொம்ப நாளாகவே இருந்திருக்கு. ஆனால் அந்த கனெக்ஷனுக்கான ரீசன் என்ன அப்படின்றது எனக்கு தெரியலை. அது தெரிஞ்சுக்க நான் விரும்பவும் இல்லை. அந்த டைம் அதை கேட்டவுடனே நம்ம கேட்கக்கூடாத ஒரு விஷயத்த கேட்டோம் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சுச்சு. அதனால தான் நான் அங்கேருந்து வந்துட்டேன். ஒருவேளை அங்கேயே இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த நான் வெளியே சொல்லிட்டேன் அப்படின்னா என்னோடய உயிருக்கே ஆபத்தாகும் இல்லையா, நான் பயந்து தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, லீ ஜங் ஹையை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா, அவள் எப்படிப்பட்ட உமன் அப்படின்னு கேட்கும்போது, அவள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப மோசமான பொம்பளை. அவள் எல்லோரும் முன்னாடியும் அவளை நல்லவளாக காமிச்சிப்பா, ஆனால் யாரும் இல்லாதப்ப அவளோட உண்மையான ரூபத்தை நம்ம பார்க்கலாம். அவள் ஒரு ஈவில் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் அவனோட அப்பா வீட்டில் இல்லாத சமயம் அவள் வேறு சில மென்ஸை கூட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவா. அவங்கள பார்க்கும்போது அவங்க தே ஆர் அப் டு நோ குட், அவங்க தப்பான பர்சன் அப்படின்ற மாதிரி தான் தோணும் எனக்கு. அப்படி ஒரு பர்சனோட ஃபேஸ் இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. அந்த பர்சன் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் லீ ஜங் ஹைக்கும் ஒரு தேவையில்லாத ரிலேஷன் வேறு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, லீ ஜங் ஹை எவ்வளோ ஒரு மோசமான பொம்பளை அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியுது. இதெல்லாம் கேட்டவுடனே நெக்ஸ்ட் அவளோட தாத்தாவை பார்க்க வரான். வந்துட்டு, எப்படி லீ ஜங் ஹைக்கு நான் தான் ஹான்மிலோட பயாலஜிக்கல் டாக்டர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கான காரணம் நானாக தான் இருப்பேன். நீ கிட்டத்தட்ட மிடில் ஸ்கூல் போகும்போது தான் அந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறமா நான் அவங்ககிட்ட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய ஆட்டிடியூடில் இருந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி அந்த உமன் உன்னை பற்றின பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருப்பா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவள் எப்படி ஒரு கால்குலேட்டிவான பர்சன் அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியுது. அப்புறம் ஹீரோயின் இன்னும் சில விஷயங்கள் விசாரிக்கிறான். என்னென்னா, எனக்கு அவங்க தான் பாய்சன் வச்சு என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ரீசெண்டாக ஃபைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த டைம் அவங்க என்னை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நான் உன்னை எத்தனை தடவை கொலை பண்ண ட்ரை பண்ணாலுமே நீ திரும்பி திரும்பி என்கிட்டே வந்துடுறியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்னை ஃபஸ்ட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணது அந்த பாய்சன் வச்ச இன்சிடென்ட் கிடையாது, அதுக்கு முன்னாடியும் எதுவும் நடந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது க்ளூ இருக்கா கிராண்ட்பா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் யோசித்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ தான் அவருக்கே டக்குன்னு தோணுது, என்னென்னா ஹீரோயினோட அம்மா ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்துருப்பாங்க. அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டை ஒருத்தர் வேணும்னே காஸ் பண்ணியிருப்பான் அப்படின்றதுனால ஜெயிலாம் இருப்பான். அதை பற்றி நியூஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த தாத்தா அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பார். அதை எடுத்து காமிச்சிட்டு, இந்த பர்சன் தான் உன்னோட அம்மாவோட ஃபயர் ஆக்சிடெண்ட்டை காஸ் பண்ணது, இவன் ஒரு ரவுடி பைய, அண்ட் அந்த டைம் இவன் வேறு யாருக்கோ வச்சுக்குறி உன்னோட அம்மா மேலே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இவன் வாக்குமூலம் கொடுத்து இப்போது ஜெயிலில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹீரோயினுக்கு அப்படியே சில விஷயங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. உடனே அவனோட ஃபோட்டோவை தன்னோட ஃபோனில் கிளிக் பண்ணி வச்சுக்கிறான். நெக்ஸ்ட் அங்கேருந்து சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ டேஜா குரூப்க்கு வந்துட்டான் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக யாரை செலக்ட் பண்ணலாம், 2 பிரதர்ஸுமே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி நடந்துகிட்ருக்கோம். அங்கே இருக்க குரூப் ஆஃப் டேரக்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஹஸ்டீரியரோட வளர்ச்சியை பற்றி நல்லா தெரியும். ஸோ எங்களுக்கு சியோடோஹெக்கோட டேலண்ட்டில் எந்த டவுட்டுமே இல்லை. அட் த சேம் டைம் ஒரு பர்சனோட பர்சனல் லைஃப்பும் நல்ல பெஸ்ட்டாக இருக்கணும். அண்ட் சியோடோஹெக்கிட்ட அது மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஹீரோயினோட அந்த ஆர்டிக்கிளை பற்றி தான் மென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ சியோஜாங் ஹுக் சொல்கிறான், உன்னோட ஒய்ஃப் வந்து ரொம்பவே ஸ்கேண்டலில்
இன்வால்வ் ஆகிருக்கா? அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி ஒன்றை மாதிரி ஒரு பர்சனை எங்களோட ஹெட்டை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த டைம் ஹீரோவோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை எடுத்து பார்த்துட்டு ஹீரோ சொல்கிறான், நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தான். ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்மே அவங்களோட கெரியருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் ஒருத்தவங்க நல்லபடியாக அச்சீவ் பண்ணும் அப்படின்றத நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய பர்சனல் லைஃப் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அது இப்போ தான் கிளியர் ஆகிருக்கு. என்னோடய ஒய்ஃப் யூஜி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்ற ஆர்டிக்கல் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அது நீங்களே பார்க்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்றதும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு யார் காரணம்னா யூரா அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஈஹை, அதாவது ஹீரோயினோட எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் தான் போய் அஃபிஷியலாக ப்ரெஸ் பீப்புள்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துருக்கான். எந்த அளவுக்கு யூரா ஈஜுக்கு அகென்ஸ்டாக இருந்தா அப்படின்ற விஷயத்தை பற்றி. இதெல்லாம் பார்த்த உடனே இந்த பொண்ணு என்ன இவ்வளோ மோசமான பொண்ணாக இருக்கா, சொந்த தங்கச்சியோட லைஃப்பில் இப்படி சொந்த அக்காவோட லைஃப்பில் இப்படி விளையாண்டுருக்காள் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. யார் இந்த பொண்ணு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை நானே சொல்கிறேன். இங்கே இருக்க நம்ம வைஸ் பிரசிடென்ட் சியோஜங் ஹக்கோட ஃபியான்சி இந்த யூரா தான். ஸோ நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்லணும் அப்படின்றது இல்லை. இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பல விஷயங்கள் நீங்களே சொன்னீங்க. ஒரு பர்சனோட கெரியர் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் உங்களோட அடுத்த ஹெட்டாக யார் இருந்தால் நீங்கள் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல இங்கே சியோஜங் ஹுக் ஷாக்காக இருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.